ஒரு யுத்தத்துல அதிகமான வெற்றி பொருட்கள் கிடைக்குது, கனிமத் பொருட்கள் கிடைக்குது. அந்த டைம்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க, எல்லாருக்கும் தேவையான பொருட்கள் இருக்கு இதுக்குள்ள. மக்காவாசிகளுக்கும் கொடுக்கலாம், மதீனாவாசிகளுக்கும் கொடுக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சிறந்த தலைவர், ஒரு சிறந்த தலைவர். நபி அவங்க யோசிக்கிறாங்க, இந்த பொருட்களை எல்லோருக்கும் பிரிச்சு கொடுக்கறத விட இந்த மக்காவாசிகள் இருக்கிறாங்களே, அவங்க வீடு வாசலை இழந்து வந்து இப்ப எங்க இருக்கிறாங்க? மதீனாவாசிகளோட வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களோட இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம்? மக்காவாசிகளுக்கே மொத்தமாக கொடுத்து நீங்க உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு கொள்ளுங்க, அவங்களோட வீட்டில இருந்து நீங்க வெளியாகுங்க. உங்களுக்கு தேவையானத நீங்க செஞ்சுட்டு மதீனாவாசிகள் வீட்டுக்குள்ள இருக்க தேவையில்லை, அவங்களோட தொழிலோட நம்ம சேர்ந்து செய்ய தேவையில்லை, அவங்களுக்கு நம்ம சிரமம் கொடுக்க தேவையில்லை. என்ன செய்வோம்? நம்ம வேறையாக எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வோம். இப்ப பொதுவாக மசூரா செய்யறாங்க, எல்லோருக்கும் இதுல விருப்பமா வந்திருக்கிறது எல்லாருக்கும் தான், மதீனாவாசிகளுக்கும் கொடுக்கலாம், மக்காவாசிகளுக்கும் கொடுக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ்வோட மசூரா நீங்க விரும்பினா அப்படி செய்வோம், இல்லைன்னா எல்லாருக்கும் கொடுப்போம். நம்ம ஊர்ல இப்படி ஒரு மசூரா நடந்தா எல்லாம் வந்திருக்கி நம்ம என்ன செய்யற? எல்லாருக்கும் கொடுக்க தேவையில்ல, யாராவது முக்கியமான ஏழைகளை கூப்பிட்டு மட்டும் கொடுப்போம், வேற யாருக்கும் கொடுக்க தேவையில்லைண்டா எங்கட பதில் எப்படி இருக்கும்? எங்கட ஈமான் எப்படி துடிக்கும்? சுப்ஹானல்லாஹ். அந்த மதீனா வாசிகளுக்கு முன்னுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்க விட்டு கொடுத்தா என்ன செய்வோம்? இவங்களுக்கு கொடுத்து அவங்கள வேற அனுப்பிடுவோம். மதீனா வாசிகள் சொன்ன பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண் கலங்க வச்சிச்சு. மதீனா வாசிகள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பொருட்களை நீங்கள் விரும்பியபடி மக்காவாசிகளுக்கே கொடுத்து விடுங்க, அவங்க விரும்பியதை செய்யட்டும், நாடியதை செய்து கொள்ளட்டும். ஆனா எங்களோட வீட்டில இருந்து மாத்திரம் நீங்க வெளியாக வானா, எங்களோட வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ். பொருளும் வானா, எங்களோட வீட்டில இருந்து நீங்க போக வேணாம், எல்லாத்தையும் நாங்க உங்களுக்காக தாரோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருந்து மதீனாக்கு வந்தாலும் ரசூலுல்லாஹ் வெற்றி பெற்றுச்சு. ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் போதே கஅபத்துல்லாஹ் மக்காவை வெற்றி பெற்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹோட கபர் எங்க இருக்கு? ரசூலுல்லாஹோட கபர் மதீனாவுல. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு பக்கத்தால ஒரு பாதையால போனா, மதீனா வாசிகள் எந்த பாதையால் போகிறார்களோ அந்த பாதையால் தான் நான் போவேன். அன்சார், இந்த மதீனா வாசிகளை அன்சாரிகளை நேசிப்பது மினல் ஈமான், ஈமான் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் முடியும், ஈமானில் நின்றும் உள்ளது. மதீனா வாசிகளை பற்றிய பாசம் எங்களோட உள்ளத்துல இருந்தா எங்களுக்கு ஈமான் இருக்கின்ற அர்த்தம். அப்படியானவர்கள் மதீனா வாசிகள். நல்லா நியத்து வச்சு கொள்ளுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா எங்களுக்கு மதீனாவுல மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடிக்கடி கேட்பாங்க, மதீனாவுல வாழ்ந்து கொண்டே ஒரு துஆ செய்வாங்க, யா அல்லாஹ், நான் ஷஹீதாக்கப்படணும், மதீனாவுலயே என்னுடைய ஜனாஸா அடக்கப்படணும். அப்படியான ஒரு ஊர் மதீனா, அப்படியான நபர்கள் மதீனா வாசிகள்.